பிரைஸ் லார்ட். சங்கீதம் 89 21 22 23. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தே என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கடத்த ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கும் மகா உயர்ந்தனும் ஆக்கினேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ஆமென். தேவன் இதை இயேசு கிறிஸ்து நமக்கு பைபிள் வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்கள். இதை நம்ம திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ளே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதமாக, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போது நம்மளுடைய நாவுகள் எது அறிக்கை பண்ணுதோ அதைத்தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யலாம். அதுக்கு பல வகையான காரணங்கள் சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட தேவ சித்தம் என்ன நடக்கோ, தேவன் எதை நினச்சிருக்காரோ அதுதான் செய்ய முடியும். அதுதான் கடைசியில் நிலைத்து நிற்கும். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள். அவராக தன்னை அடையாளம் காட்டுறாரே தவிர நாம் தேடி போய் கண்டுபிடித்தவர்கள் மிக சிலராக இருப்பார்கள். காரணம், தேவன் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி தெளிவாக சொல்கிறார். நீங்கள் யார் என்று முதல்ல நீங்கள் தெளிவாக புரியணும். நீங்கள் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவர் நமக்காக நம்முடைய பாடுகளும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா வகையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் இருக்கிறாங்க? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதில் தேவன் உங்களை தான் அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். காரணம் என்னென்று எடுத்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 1:5 பிரகாரமாக நீங்கள் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே கிறிஸ்துவாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில், இந்த ஏரியாவில் இவங்களுக்கு இப்படி பிள்ளைகளாக பிறக்கணுங்கிறது அவருடைய டிசைட். இங்கே யாருடைய டிசைன்லையும் நாம் பிறக்கலை என்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். அதனால தான் சொல்கிறாரு, உங்களை குறித்து என்ன சொல்கிறார்? நீங்கள் உங்கள் தேவனான கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். உங்களோட உள்ளம் உங்களை நோக்கி எப்படி சொல்லுது? நான் பரிசுத்தவான், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் என்று போலில் சொல்லணும். ஏன்னா எரேமியா 1:5 நமக்கு அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய நாவுகள் அறிக்கையிடும் பொழுதுதான் சாத்தான் பின்னிட்டு ஓடுவான். இது நம்ம அறிக்கையிட்டதுனால தான் சாத்தானை கண்டும் சூழ்நிலையில் கண்டும் எல்லா வகையிலும் கண்டு பயந்துக்கிட்டே இருக்குது. சங்கீதம் 23 நீங்கள் டெய்லி வாசித்து பாருங்கள். கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார், நான் எனக்குள்ள டியூட்டி நான் பண்ணுறேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நன்மையோ தீமையோ எல்லாமே அவருடைய பொறுப்பு என்று உங்களால் போல்டில் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லும் பொழுது தான் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், நம்மளுடைய சரீரத்துக்கும் நம்மளுடைய ஆவிக்கும் 2 டிஃப்ரெண்ட். நம்ம ஆவிலே வாழ்ந்து கொண்டு சரீரத்தை ஆவிக்குள்ளே கொண்டுட்டு வந்துடணும். கொண்டுட்டு வந்தாச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா சரீரம் நம்மளை ஜெயிக்க முடியாது. ஆனால் சரீரம் போராடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் பைபிள் ரெகுலர் ரீடிங் எடுத்தீங்கனாலே சாத்தான் ஆட்டோமேட்டிக்காக விளைச்சிடும்.
பைபிள் ரீட் பண்ணாத அளவுக்கு என்னென்ன இடைஞ்சல் உண்டோ அவ்வளோ இடைஞ்சலும் வரலாம். ஆனால் நீங்கள் அதையும் ஃபேஸ் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் வின் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால் தேவன் உங்களை குறித்து சொல்கிறார், உபாகமம் 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம இங்கே நான் உண்டு பண்ணி எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் எல்லா மக்களை பார்க்கிலும் உன்னை நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வது என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்களை நோக்கி ஒரு பெரிய ஹையர் ரேஞ்ச் ஆட்கள் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்கன்றீங்களேன், நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் இதை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய மனசு எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கும், எவ்வளோ கம்பீரம் இருக்கும். ஆனால் நான் செய்வேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார் பைபிள் வசனத்தின் மூலம்தான். இது விசுவாசிக்கும் பொழுதே நாம் அதை பெற்றுக்கொள்வோம். அதனால தான் இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் சகலத்தையும் ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நபராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறிக்கொள்வீர்கள். ஆமென். இது உபாகமம் 28:1 பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். நீங்கள் உங்களை குறித்து இதை வச்சுட்டு என் திறமை இவ்வளோதான், என் உழைப்பு இவ்வளோதான், இல்லாட்டி எங்கள் முன்னோருடைய சொத்து இவ்வளோதான், என் சொத்து இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும், இப்படின்ட்டு ஒரு இது சின்ன ஒரு மேப் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. உங்களை காடுகிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்படி ஒப்படைக்கும் பொழுது சங்கீதம் 28:1-14 வரைக்கும் உள்ள வசனங்கள்லாம் அப்படியே நம்ம கிரியை செய்யும். இது உடனடியாகவும் கிரியை செய்யலாம். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் காலங்கள், அதாவது உங்களுடைய சரீரம் கம்ப்ளீட்டாக காடுக்குள்ளே வந்துட்டுனா அந்த காரியங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும். இது உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அந்த வசனங்களை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களை எதிர்த்து இந்த உலகத்தில் ஒருத்தருமே நிற்க முடியாது. உனக்கு விரோதமாக எழும்பு உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். இது எப்போ நடக்குன்னா, நீங்கள் தேவனுக்குள்ள வரும் பொழுது ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அந்த எரிக்கோ கோட்டை தகர்க்கப்பட்ட மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப்பினுடைய எதிரிகள்லாம் இதேமாரி ஆகிரும். அதனால் நீங்கள் எதை குறித்துமே பயப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, அப்பொழுது அதாவது தேவனை பற்றி உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்களை உற்று நோக்கி ஒரு காரியத்தை சொல்லுவாங்களாம். அதில் உபாகமம் 28:10, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் தன் பிதாக்களுக்கு ஆணைத்த தேசத்திலும் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவனின் பலன்களிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நிச்சயமாக கிறிஸ்து இது நமக்கு செய்கிறார். அப்பொழுது எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய நாமம் இன்னும் கர்த்தருடைய குலதண்டு அவங்க உங்களை குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை மாற்றி விடுவார். இதுக்கு நாம் ஒரே ஒரு காரியம் பண்ணணும், நம்மளை அப்படியே ஹேண்ட் அவுட் பண்ணணும். கர்த்தருக்குள்ள ஒப்படைத்தாலே போதும். நான் ஒன்றும் இல்லாதவன் சொல்லி நீங்கள் உங்கள் ஜீரோவை என்றைக்கு நினைக்கிறீங்களோ அப்பொழுது கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஜீரோவாக ஆக்கப்பட்டே தீர்வோம். எல்லாருடைய வாழ்விலும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அற்பமான மனதிலை கொண்டு தான் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடியவர் நம் இயேசு கிறிஸ்து. ஆமென். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.